ஸோ இது வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. நம்ம இது மட்டும் லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்டிஜி கோல் இருக்கு இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது. ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அந்த த்ரீ ஆர் அதுக்கப்புறம் 5F அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு 3R அப்படிங்கிறது எதுல வரும்? 3R எது ரிலேட்டடா வரக்கூடியது? 3R சீவேஜ் அது. அதான் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடியது. ஸோ அது என்னெல்லாம் வரும் அந்த 3Rல? ரீயூஸ், ரீசைக்கிள். எஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ் அப்படிங்கிற மூணுமே வந்து நமக்கு இந்த 3R அப்படிங்கிறதுல வரக்கூடியது இல்லையா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம 5F அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா? 5F எதுல வரும்? ஞாபகம் இல்லையா? டெக்ஸ்டைல்ல வரும் இல்லையா? ஸோ ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி. ஞாபகம் வந்துச்சா? ஃபேக்டரி டு ஃபேஷன். அதேதான். ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு அந்த 5F அப்படிங்கிறதுல வரக்கூடியது. ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எஸ்டிஜி எடுத்துட்டோம் அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல நமக்கு இதெல்லாம் வருது. இந்த 5P அப்படிங்கிறது வருது. ஓகேவா? 5P அப்படிங்கிறது இதுல வரும். ஸோ இதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து பீஸ், ஸோ அடுத்த பார்ட்னர்ஷிப், நெக்ஸ்ட் வந்து பிளானட். ஓகேவா? ஸோ இந்த 5 வரும். ஸோ என்னெல்லாம் அப்படின்னா பீப்புள், ப்ராஸ்பெரிட்டி, அதுக்கப்புறம் பிளானட், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ யாராச்சும் எடுக்கிறீங்கன்னா சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவா சொல்றேன். இல்லைனாலும் சொல்லிடுங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடா சொல்றேன். எடுக்கிறீங்களா? எடுக்கிறோம். ஓகே. அப்போ எழுதிக்கோங்க, இந்த 5P அப்படிங்கறத எழுதிக்கோங்க. ஏன்னா இதுல வந்து தமிழ் கிடையாது. ஸோ இது நீங்க எடுத்துட்டீங்கன்னா நல்லதுதான், ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இது எழுதிட்டீங்களா? பீப்புள், ப்ராஸ்பெரிட்டி, பார்ட்னர்ஷிப், பிளானட், பீஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எஸ்டிஜி அப்படிங்கறது எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. 2016 ஜான்வரியில வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 2030. எஸ், 2030 அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து நம்ம இந்த கோல் எல்லாத்தையும், டோட்டலா எத்தனை கோல் இருக்கு இதுல? 17 goals. 17 இருக்கு. மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் எப்போ கொண்டு வந்தாங்க? 2000. ஓகேவா? 2000. ஸோ அதுக்கு எப்போ டார்கெட், எப்போ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோலுக்கு வச்சிருந்தாங்க? 2015 வச்சிருந்தாங்க. அதுல எத்தனை கோல் இருக்கும் மில்லேனியம் டெவலப்மெண்ட்ல? 7 கோல்ஸ். ஓகேவா? 7 கோல்ஸ் அப்படிங்கிறது அதுல வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு வந்து கடைசியில ஆட் பண்ணது எல்லாமே என்விரான்மெண்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுல ஆட் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதுல நமக்கு வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ்லயும் வந்து நமக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரேங்கிங் பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு போதுமானது. இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 274 பக்கம் இருக்கும். அது எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ எஸ்டிஜி டெவலப்மெண்ட் கோல் 1 என்ன சொல்லுது? நோ பாவர்ட்டி இல்லையா? 2 செகண்ட் வந்து ஜீரோ ஹங்கர்.
சுகர். தேர்டு குட் ஹெல்த். Health. குட் ஹெல்த். ஃபோர்த்து ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா எஜுகேஷன். எஜுகேஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அடுத்தது எஜுகேஷன் படிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கோல் என்ன வரும்? ஈக்குவாலிட்டி. Equality. ஸோ ஈக்குவாலிட்டிக்கு அப்புறம் 6 வாட்டர். Clean water. வாட்டர். அடுத்தது 7வது க்ளீன் எனர்ஜி. Clean energy. கிளீன் எனர்ஜி. 8வது ஒர்க்குக்கா டீசென்ட் ஒர்க். ஒர்க். 9 வந்து நமக்கு III அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. 10வது நம்ம அங்க 5 எப்படி வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்த்திருப்போமோ அதே மாதிரி இங்க ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது வரும். 11th பாத்தீங்கன்னா நமக்கு சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். 12th வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 13 பாத்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன். 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர், தண்ணீருக்கு அடியிலான வாழ்க்கை. 15 வந்து லைஃப் ஆன் வாட்டர், நிலத்தின் மீதான வாழ்க்கை. 16 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 17 பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ரீச் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ் இதெல்லாம் ரீச் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இந்த 17 கோலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ கோல் வைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு இல்லையா, நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது வரும். சோ இதுல எடுத்தோன்னா திருக்குறள் கொடுத்திருப்பாங்க பாருங்க. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அப்படிங்கிற திருக்குறள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட். அப்போ நோ பாவர்ட்டி இந்த திருக்குறள் எல்லாம் பாத்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அவனுக்கு எங்க இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது போது இந்த மாதிரியான சோர்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் கை வைப்பாங்க. சோ நோ பாவர்ட்டி அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு ஸ்டேட் லெவல்ல வந்து 19 indicators were considered for goal 1. ஓகேவா? எத்தனை இண்டிகேட்டர்ஸ்? 19 indicators இருக்கு. நேஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 13 indicators அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்ல 19, நேஷனல்ல வந்து 13 அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இதுல எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு பாவர்ட்டி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ நியூட்ரிஷன், ஹெல்த், எஜுகேஷன், ஹவுசிங், ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், சோஷியல் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து இவங்க கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இதுதான் வந்து அந்த 19 இண்டிகேட்டர்ஸ்குள்ள வரக்கூடியது. அப்போ நேஷனல் லெவல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கம்மியான அளவுல தான் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸ்டேட் லெவல்ல வந்து 19 இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நோ பாவர்ட்டின்னு போட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எவ்வளோங்கிறத மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் இதுல தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாடு வந்து டாப்ஸ் இன் பர்சன்ஸ் ஆஃபர்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ டிமாண்டட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எதுக்கு கீழே? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 100% வந்து நம்ம ஒர்க் கொடுக்குறோமாமா, அதை வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? விபிஜி ராம்ஜி இல்லையா? சோ ஃபுல் ஃபார்ம் என்ன? Viksit Bharat Guarantee for Rosagar and Ajivika Mission. Viksit Bharat Guarantee for Rosagar Ajivika Mission இல்லையா? Ajivika Mission அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு ஜி வரும், அது வந்து கிராமின் அப்படிங்கிறது வரும். சோ எத்தனை நாள் வேலை கொடுக்க போறாங்க? 125. சோ அதுக்கு வந்து ஷேரிங் எவ்வளவு ஃபண்ட்? 60-40. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு இந்த மன்ரேகால வந்து? என்ன மாதிரி? 90 state. ஆக்சுவலா மன்ரேகால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த டேட்டா தான் கரெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 100% கொடுத்திருப்பாங்க. இப்பதான் இந்த 60-40 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சோ நம்ம 60-40 இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? அந்த ஸ்டேட் ஹிமாலயன் ரீஜியன் எல்லாம் அங்க வந்து 90:10 அப்படிங்கிறது குடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப மன்ரேகால டாப் பொசிஷன்ல யார் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கும். 100% ஒர்க் அப்படிங்கிறது குடுக்குறாங்களாமா. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. சோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க?
2017ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட் வித் 197.65 பெனிஃபிஷியரி கவர்ஸ் இட் டாப்ஸ் இன் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுலயுமே டாப் பொசிஷன்ல இருக்கோம். இங்க பாத்தீங்களா 197.7 அப்படிங்கிறது 2021-22 இவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதோட பயனாளிகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு ரேங்க்ல இருக்கும் அப்படின்னா 3rd ரேங்க்ல இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு வந்து 3rd ரேங்க்ல இருக்கும். 2.2% அப்படிங்கிறது நம்ம பாவர்ட்டி லெவல். ஓகே, ஸோ இதான் வந்து ரீசெண்டான MPI டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து இதோட டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும். 3ஆ ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க மெயினா. ஒன்று ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வரும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். நியூட்ரிஷன், சைல்டு மார்டாலிட்டி அப்படிங்கிறது ஹெல்த்ல வரும். ஸோ அதாவது அந்த ஊட்டச்சத்தும் குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலிங்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல அந்த அட்டண்டன்ஸ் எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிற வருகை பதிவு எவ்வளோ அப்படிங்கிறது, அப்புறம் பாவர்ட்டி வறுமை அளவு எவ்வளவு, அடுத்தது ஒவ்வொரு ஆட்களோட அந்த ஹெட் கவுண்ட் ரேஷியோ எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள கவர் ஆயிரும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா குக்கிங் ஃபியூயல். ஸோ நம்ம வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா LPG. ஸோ அது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2016ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் இதுல கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சானிடைசேஷன், சுகாதாரம், ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து ஹவுசிங், வீடு இருக்கா அப்படிங்கிறது, ஸோ அசெட்ஸ். ஸோ கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2020. டார்கெட் எப்போ? 2030. ஸோ இப்போ வந்து எவ்வளவு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ரீசன்ட் டேட்டா படி? 1,00,000 வீடு. ஓகேவா? சோ அந்த 1 lakh வீடு அப்படிங்கிறது கட்டி கொடுத்துட்டாங்க. இனி அடுத்த டார்கெட் வந்து வச்சிருக்காங்களா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கும். 2 லட்சம் அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் வச்சிருக்காங்க. சோ அந்த அப்போ இந்த நமக்கு இதுல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டி கொடுக்குறாங்க? 360. எவ்வளவு அமௌண்ட்? 3.5 lakhs அப்படிங்கிறது அமௌண்ட். ஓகேவா? சோ அப்ப அது எல்லாமே வந்து நமக்கு இந்த இதுல ஓகேவா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது கீழே வருது. அப்ப இதான் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதை பேஸ் பண்ணி தான் வருது. அண்ட் நமக்கு HDI அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? 2023. ஓகே, 130. ஓகேவா? சோ நமக்கு வந்து 2023 டேட்டாவை பேஸ் பண்ணி தான் 2025ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ 2023ல எவ்வளவு இருந்தோம்னு கேட்டா மாத்தி போட்டுற கூடாது. ஓகேவா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் 25ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப 130வது பிளேஸ்ல இருக்கும். சோ HDI அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க? நமக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்? எஜுகேஷன், இன்கம். ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்கம் இல்லையா, GDP அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு. சோ இது மூணும் பேஸ் பண்ணி தான் HDI கால்குலேட் பண்ணுவாங்க. சோ HDIல எவ்வளவு ஸ்கோர் வச்சிருக்கோம் நம்ம? 685. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 0.633 இருந்திருக்கும். இப்போ 685 அப்படிங்கிறது இருக்கிறோம் HDI ரேங்கிங். ஸோ HDI எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1990ல அமர்த்தியா சென்னும் அந்த மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. சோ இந்த நமக்கு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யாரு எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 1972ல ஜிக்மே சிங்கே வாங்சுக் இல்லையா? சோ அவர் தான் வந்து ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு 1972. சோ நம்ம மகிழ்ச்சி குறியீட்டுல இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கோம் இப்போ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்? 115. ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து 118 அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ வந்து 115 அப்படிங்கிறது 3 முன்னாடி வந்திருக்கும். ஓகேவா? சோ அப்போ வந்து இது எல்லாமே நமக்கு ரேங்கிங் ரிலேட்டடா வரக்கூடியது. இது நம்ம இந்த PDF முடிச்சுட்டு அடுத்த ரேங்கிங்கும் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைனா?
ஓகே, அப்ப எம்பிஏல வந்து எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கும் தமிழ்நாடு? third, தேர்ட் பிளேஸ்ல. எவ்வளோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ? 0.2. எஸ், 2.2%. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜீரோ ஹங்கர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல எடுத்ததும் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. அற்றார் அழிப்பு சித்தீத்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அப்படிங்கிற திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஜீரோ ஹங்கர் தான் நமக்கு செகண்ட் கோலா இருக்குது. நம்ம இதையுமே வந்து எப்போ இந்த பர்டிகுலர்லி ஸோ த ஓவர் ரீச்சிங் கோல் ஆஃப் SDG டு எலிமினேட் ஆல் ஃபோரம்ஸ் ஆஃப் ஹங்கர் மால் நியூட்ரிஷன் பை 2030. ஸோ நமக்கு இருக்கிற பசி அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம 2030க்குள்ள அதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கோலா வச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வித் ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் சச் அஸ் கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எஸ், கவி KVT அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஸ்கீம் தான் இது. ஓகேவா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 21ல அனௌன்ஸ் பண்ணி 2022. எஸ், May 23, 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? May 23, 2022ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2024, எஸ், June 12, 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? சைல்ட் லேபர் அந்த அவேர்னஸ், அந்த சாரி குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ அது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிப் இரிகேஷன், ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் எய்மிங் டு ப்ரொவைட் அண்ட் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நோ ஹங்கர் அப்படிங்கிறதுல வரும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 16 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல்ல வச்சிருக்கோம். சென்ட்ரல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல 19 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரேங்க் அரிசி உற்பத்தி திறனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்கிறோம். ஓகேவா? ஸோ 2020-21ல பாத்தீங்கன்னா 3562 கிலோகிராம் பெர் ஹெக்டேர் இருந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 3564 அப்படிங்கறது நம்ம உற்பத்தி பண்றோம். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல 3rd, ரைஸ்ல 4th. ஓகே, அடுத்தது அண்டர் வெயிட் சில்ட்ரன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 இதுல வந்து நம்ம 23.5% அப்படிங்கிறது இருக்கும். அண்டர் வெயிட் சில்ட்ரன் அண்டர் 5 இயர்ஸ்க்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அந்த எடை குறைபாடு அப்படிங்கிறது இந்த 23% இருந்திருக்கும். ஸோ இப்போ நேஷனல் ஹெல்த் சர்வே 5ல வந்து 22% அது வந்து கம்மியாயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் கிராஸ் வேல்யூ ஆடட் பெர் ஒர்க்கர். ஓகேவா? ஸோ இதுல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 1.05 lakhs பெர் ஒர்க்கர். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் அந்த கிராஸ் வேல்யூட GVA அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த லெவல்ல இருக்கு. ஸோ இது நமக்கு பெருசா தேவையில்லை. இல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். 1.5 lakh 5th பிளேஸ். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற விவசாயத்துறை வந்து 5வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் அப்படிங்கிறது இல்லையா 3rd. ஸோ உடல் நலம். ஸோ இதுக்கு பாருங்க இந்த திருக்குறள் வந்து ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நமக்கு. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவை 5. ஓகேவா? ஏமம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? பாதுகாப்பு. ஓகேவா? அப்ப நோய் இல்லாம இருக்கிறது, செல்வம் நிறைஞ்சு இருக்கிறது, இன்பமா இருக்கிறது, பாதுகாப்போட இருக்கிறது. சோ இது எல்லாம் தான் இந்த 5 தான் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தான் சொல்லியிருப்பாங்க. சோ இத வந்து எப்படி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் பண்ணி எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த திருக்குறள்ல இருக்கிறத அந்த பிச்சு பிச்சு கொடுத்து நாளை 5ஐயும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுத கேட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த கொஸ்டின் தான் ஒரு 2 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ SDG 3 அப்படிங்கிறது இது பார்த்துட்டோம். ஸோ HIV எய்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த HIV வந்து ஃபர்ஸ்டா இந்தியால எங்க கண்டுபிடிச்சாங்க? எந்த இயர்? சென்னை 1986. ஓகேங்களா? 1986.
ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 86ல நமக்கு நிறைய வரும் இல்லையா? வேற என்ன 86ல படிச்சோம்? என்விரான்மெண்ட் ஆக்ட். என்விரான்மெண்டல் ஆக்ட். வேற என்விரான்மெண்ட் ஆக்ட் நல்லா ஞாபகம் வருது. தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை. அப்புறம் சைல்ட் லேபர் ஆக்ட் ஞாபகம் இருக்கா? சைல்ட் லேபர் ஆக்ட் 1986. ஓகேவா, இந்த 86ல வந்து நிறைய இருக்கும். ஸோ அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறதும். ஸோ ஹெச்ஐவி எந்த டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க? எலிசா இல்லையா? ஸோ எலிசா ஃபுல் ஃபார்ம் என்ன? Enzyme linked immunoassays solvent assay. என்சைம் லிங்க் இம்யூனோ சார்பன் அசே இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு எலைசா அப்படிங்கிறது. ஸோ அது மூலமா தான் இந்த எய்ட்ஸ் அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிப்பாங்க. சிக்கன் குனியா இப்ப பரவிட்டு இருக்குது இல்லையா? ஸோ எதனால சிக்கன் குனியா பரவுது? ATS mosquito. எஸ், ஏடிஎஸ் மஸ்கிட்டோ இல்லையா? ஸோ அதனாலதான் பரவுது. ஸோ எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது? Dengue fever. ஓகே, சூப்பர். எஸ், டிசம்பர் 1 சொல்லியிருக்காங்க பாருங்க. டிசம்பர் 1 நமக்கு என்ன தினம்? AIDS day. AIDS day. ஓகேவா, ஃபைன். ஓகே, அப்போ டியூபர்குலோசிஸ், ஸோ டிபி. ஓகேவா, அடுத்தது மலேரியா அண்ட் அதர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கான ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் நமக்கு இருக்குது? சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2011. டிபி ஒழிக்க 2012 Jan 11. ஓகேவா, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு டிபி ஒழிக்கிறதுக்கு டார்கெட் வந்து 2025 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எஸ், ஆக்சுவலா இது வந்து இந்த கவர்மெண்ட் சோர்சஸ் சிலதுல பாத்தீங்கன்னா 1987 கொடுத்திருப்பாங்க, சிலதுல அவங்க சோர்சஸ்லயே 89 கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு முத்துலட்சுமி அந்த மகப்பேறு மருத்துவ இந்த சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல எவ்வளவு அமௌண்ட் இப்ப கொடுக்குறாங்க? 18,000. அதை எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க? 14 plus 2 plus 2. ஓகேவா, அந்த 2000க்கு 2 கிட் அப்படிங்கிறது 2 தடவையா கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் எப்ப தொடங்குனாங்க? ஆகஸ்ட் 5, 2019. எஸ், ஆகஸ்ட் 5 2021ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஓகே, கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில. ஏஜ் என்ன, எத்தனை வயசுக்கு மேல? 45+. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன அவார்டு எப்ப கொடுத்தாங்க? 2024 செப்டம்பர் 25 இல்லையா? UN டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த நம்மை காக்கும் 48 திட்டம் எப்ப தொடங்குனாங்க? டிசம்பர் 18, 2021ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளவு அமௌண்ட், இப்ப எவ்வளோ? 1 lakhs first, இப்ப 2 lakhs. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து 1 lakh, இப்போ வந்து 2 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அப்படிங்கிறது. PM கேஷ்லெஸ் ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2025 May. எஸ், 2025 மேல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்? 1.5 lakhs 7 days. 1.5 lakhs 7 days அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் இதான், சாரி, இதோட கண்டினியூஷன் தான். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹெல்த் ரிலேட்டடா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டேட் லெவல்ல 26 இண்டிகேட்டர்ஸும், சென்ட்ரல் லெவல்ல பாத்தீங்கன்னா 38 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு அதை வச்சுதான் மெஷர் பண்றாங்க. ஸோ மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த். ஸோ இதுல பாருங்க, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
13 டெத் பெர் 1000 லைவ் பர்த். ஓகேவா? 1000 பிறக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு டெத் இருக்கு அப்படின்னா 13 குழந்தைகள் வந்து இறக்குறாங்களாமா. இதான் வந்து நம்மளோட இந்த அண்டர் 5 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட மார்டாலிட்டி ரேட். ஸோ இதுல வந்து நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஓகேவா? செகண்ட் பெஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து இதுல நல்ல பொசிஷன்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து 99.98% வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னா என்ன? ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த பிரசவம் பார்க்க. ஓகே, அந்த பழைய காலத்துல எல்லாம் வீட்டுல பாப்பாங்க. அண்ட் இப்போ கூட ரீசெண்டா பாத்திருப்பீங்க, ஒரு பேங்க் மேனேஜரே வந்து ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போகாம வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாரு. ஓகேவா? பிரசவம் வரைக்குமே பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பேங்க் மேனேஜரே. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது 99.98% நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ஜீரோவா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது? விருதுநகர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 73.2 இயர்ஸ். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் 2011 சென்சஸ்லயுமே வந்து இந்த டேட்டா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம தேர்ட் ஹையஸ்ட். ஓகேவா? இந்தியால 3வது பிளேஸ்ல இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து இந்த சராசரி வாழ்க்கை தரம் 73.2 வருஷம் இருக்குது. இதுல வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ அப்ப நம்மளோட ஹெல்த் கேர் சிஸ்டம், நம்மளோட ஊட்டச்சத்து, பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அஃபோர்டபிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அவுட் ஆஃப் பேக்கேஜ் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா 4th பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஹெல்த்துக்குன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்றது வந்து கம்மியாயிருக்கு. ஓகேவா? வந்து ஹாஸ்பிட்டல் போற இது எல்லாம் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கறது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 9.1%. அப்ப இதுல வந்து 4th பிளேஸ்ல வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்ப ஹெல்த் கேர்ல 4th, லைஃப் எக்ஸ்பெக்டன்சில 3rd, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்ல வந்து 2nd. ஓகேவா? 2, 3, 4 அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இந்த குவாலிட்டி எஜுகேஷன் தான் நமக்கு 4th கோலா இருக்குது. ஸோ இதுல என்ன திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டாக்டர் எம்ஜிஆர் நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எம்ஜிஆர் நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம்? 1982 ஜூலை 1ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல எப்போ அந்த நேம் வந்து ஆட் பண்ணாங்க எம்ஜிஆரோட பேரு? 1991ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஐசிடிஎஸ் 1975ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2022 ஜூன் 13ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரை ஃபர்ஸ்ட் தொடங்குனாங்க, இப்போ எது வரைக்கும் இருக்குது? 2/3 ஃபர்ஸ்ட் 1 இப்போ 5th வரைக்கும் இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து 1 to 3rd வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து 5th வரை இருக்கு. சோ இது வந்து டார்கெட் இயர் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்றப்ப? 2025. எஸ், 2025க்குள்ள அடிப்படை கல்வி அறிவு அந்த இதுல நமக்கு அந்த இங்கிலீஷ், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ், கணிதம், ஓகேவா, அந்த ஸ்டெம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு அடிப்படை அது வாசிக்க எல்லாம் தெரியணும், வாசிக்க எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறது அந்த கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக தொடங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்க? செப்டம்பர் 5, 2022. செப்டம்பர் 5, 2022ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல் கட்ட விரிவாக்கம் எப்போ? பிப்ரவரி 2023. எஸ், பிப்ரவரி 8. ஓகேவா? பிப்ரவரி 8, 2023ல. ஸோ இரண்டாவது கட்ட விரிவாக்கம் December 30, 2024. ஓகே, டிசம்பர் 31st 30யா? 30யா? ஓகே, டிசம்பர் 30, 2024ல வந்து இரண்டாம் கட்ட விரிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ புதுமை பெண் திட்டம் இதுதான் நமக்கு 6th to 12th வரைக்கும். சோ அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்சு உயர்கல்விக்கு போற பிள்ளைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது. சோ தமிழ் புதல்வன் திட்டம் எப்ப தொடங்குனாங்க?
August 9, 2020. எஸ் ஆகஸ்ட் 9 2024ல கோயம்புத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு, இது வந்து மாணவிகளுக்கு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல பட்ஜெட்டை பாத்தீங்க அப்படின்னா 200 crore அப்படிங்கறது அலோகேட் பண்ணிருப்பாங்க ஈச். ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் பாலிசி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 15 செப்டம்பர் 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது இது எங்க வச்சு? மதுரை ஆதிமூலம் பள்ளியில வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது செகண்ட் கட், இரண்டாவது எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் விரிவு பண்ணது எப்போ? ஃபர்ஸ்ட் 1545, அதுக்கப்புறம் 25 ஆகஸ்ட் 2023ல வந்து எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அரசு பள்ளிகள். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஸ்கூல்ல? நாகப்பட்டினம், திருக்குவளை, நாகப்பட்டினம். சோ அடுத்தது அதுக்கு அடுத்த வருஷம் எங்க, எப்போ? 2024 ஜூலை 15 ஜூலை 15 2024ல. சோ திருவள்ளூர் இல்லையா, புனித அன்னாள் மேல்நிலை பள்ளி இல்லையா, சென் அன்னாள் மேல்நிலை பள்ளியில. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2025ல ஆகஸ்ட் 26ல வந்து நமக்கு அந்த சூசையப்பர் ஸ்கூல்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கான ஆப்பும் தனியா இருக்கு. ஸோ அந்த ஆப்புமே நமக்கு 2022 அந்த ரேஞ்சில் வந்து அது லான்ச் பண்ணிருப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நமக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இதுலயுமே நம்ம வந்து ஸ்டேட் லெவல்ல 9 இண்டிகேட்டர்ஸ், சென்ட்ரல் லெவல்லையுமே 19 இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ GER அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் கவர் ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த ஏஜ் வந்து கேட்கலாம். நமக்கு TFR அப்படிங்கிறது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ, அது வந்து எந்த ஏஜ் குரூப்? 15 to 49. ஓகேவா? இந்த யூத் அப்படிங்கிறவங்க எந்த ஏஜ் குரூப்புக்குள்ள வருவாங்க? யூத் 15ல இருந்து 29. ஓகேவா? சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது 15ல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் யூத். ஓகேவா? சோ நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல பார்த்திருப்பீங்களான்னு. இந்த ஒரு ஏஜ் வந்து கேட்பாங்க. 30 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பட் அவங்க கிட்ட கேட்டா எவ்வளவு ஏஜ் அப்படின்னா, போன வருஷம் தான் எனக்கு 29 அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் முன்னாடி வந்து 29 இருந்துச்சு அப்படின்னா, அந்த 30 அப்படிங்கறத சொல்றதுக்கு வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. ஓகேவா? சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 15 to 29 அப்படிங்கிறது. ஓகே, சோ அது வந்து யூத்தோட ஏஜ். அப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 23 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு கால்குலேட் பண்றாங்க. சோ இது நமக்கு வந்து 47% இருக்கு. ஓகேவா? சோ இது லாஸ்ட் இயர் டேட்டா அப்பவும் இதே தான் கொடுத்திருப்பாங்க. இப்பயும் அதே ரேஞ்சில தான் இருக்கும். அண்ட் என்னன்னா நம்ம நேஷனல் ரேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீடிங் இன் ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1.01ல இருக்கும். ஸோ இது வந்து அச்சீவிங் நியர் பர்ஃபெக்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன் ஆக்சஸ். ஓகேவா? அதாவது இந்த எஜுகேஷன்ல வந்து நமக்கு இந்த பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அமங் ஸ்டேட்ஸ். நம்ம வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல நம்மளும் ஒரு ஸ்டேட்டா இருக்கும். 1.01 அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது 100% பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஸ்கூல்ஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆக்சஸ். ஸோ இதுக்கு வந்து 100%. நேஷனல் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கும் நம்ம இந்த அடிப்படை கட்டமைப்புகள். ஸோ ஸ்கூல்ல அடிப்படை கட்டமைப்புகளை கொடுக்கறதுக்காக தான் எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், பேராசிரியர் அன்பழகன் இல்லையா? ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023 Feb இல்லையா? சோ அதே இதுலதான் காலேஜஸ்க்கு என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? பெருந்தலைவர் காமராஜர்.
எஸ் காமராஜர் பேர்ல காலேஜஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து சேம் அதே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டாப் இன் டீச்சர் குவாலிட்டி அண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். ஸோ இதுலயுமே வந்து நேஷனல் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான். இது வந்து கிளாஸ் 9th 10th ஓகேவா? 9th 10th ட்ரெயின் டீச்சர்ஸ் வந்து சூப்பராகவே இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அமங் ஸ்டேட்ஸ் இன் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ. ஓகேவா? ஸோ பியூப்பிள் டீச்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கிளாஸ் 9th 10th பொறுத்த வரைக்கும் 13:1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்குது? 8:1 8:1 ஓகேவா? ஸோ அது மாத்திக்க சொல்லியிருப்பேன். 8:1 ஓகேவா? ஒரு டாக்டருக்கு 8:1 பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது WHO ரேஷியோ எவ்வளோ? 1000:1 ஓகேவா? அவ்வளவு இருக்கணும். பட் நமக்கு வந்து அதிகமாவே இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்பதான் எல்லாருமே வந்து டாக்டர் படிக்கிறாங்கல்ல, அந்த ஒரு இதுல வரும் என்னன்னா நம்ம அண்ணாச்சி சொல்லுவாரு இல்லையா, டேபிள் மேட் உங்க வீட்டுல வாங்கிட்டீங்களா, பக்கத்து வீட்டுல வாங்கிட்டா, மேல் வீட்டுல வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மேல் வீட்டுல டாக்டர், எதிர்த்த வீட்டுல டாக்டர், பக்கத்து வீட்டுல டாக்டர். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ப அப்படி இருந்தா நமக்கு ரேஷியோ வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன, எல்லாருமே வந்து பிசினஸ் மைண்டா இருக்காங்க. யாருமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மைண்ட்ல இல்ல. போனோம் அப்படின்னா இல்லாத நோயையும் கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடு எக்ஸல்ஸ் இன் டீச்சர் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் பர்சனலைஸ். யாராச்சும் டாக்டர் ஃபேமிலி இருக்கிறீங்களா? நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்ல போய் யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்ல. நிலைமை ரொம்ப மோசமா நிலைமை மோசமா தான் இருக்கா? சரி. இப்போ தமிழ்நாடு எக்ஸல்ஸ் இன் டீச்சர் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் பர்சனலைஸ் லேர்னிங். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல எக்கனாமிக் சர்வேல எவ்வளவு ரேங்கிங் இருந்தோம்? இப்போ ரீசெண்டா நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணதுல எந்த ரேங்கிங்? எஸ், இப்போ ரீசெண்டா வந்து செகண்ட் பிளேஸ். ஓகேவா? ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்காங்க? மகாராஷ்டிரா தான். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அப்போ இதுல எல்லாம் நம்ம இந்த 13:1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 13 நம்பர் மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 13 அப்படிங்கிறது பேய் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டீச்சர்ஸ் அப்படின்னாலே பயப்படுவோம் இல்லையா? அப்போ 13:1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் இங்க இருக்கிறது நான் மறந்துட்டேன். ஓகே. சோ வைய வாழ்வு தன்னில் எந்த வகையினும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வது இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி நம்ம மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் வந்து நமக்கு SDG கோல் 5ல வந்து சொல்லக்கூடியது. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரம் குன்றத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது 1000 கொடுக்கறது இல்லையா? எத்தனை ஏஜுக்கு மேல கொடுக்குறாங்க? 21. எஸ், 21 வயசுக்கு மேல வந்து கொடுப்பாங்க. அண்ட் மகளிர் 21 கம்ப்ளீட்டா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த இப்போ இதை ரீசெண்டா எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை? December 12, 2025. எஸ், December 12, 2025. டீம் என்ன? தமிழ் பெண்கள். எஸ், வெல்லும் தமிழ் பெண்கள். நம்ம அயலக தமிழர் தினம் அன்னைக்கு என்ன தீம் வச்சிருந்தாங்க இந்த வருஷம்? தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம். லாஸ்ட் இயர் எத்திசையும் தமிழனங்கே. ஓகே, எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிறது. அடுத்த மகளிர் விடியல் பயணம் ஃப்ரீ டிக்கெட் ஃபார் விமன் டிராவலர்ஸ். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? May 8, 2021. May 8 7ல சைன் பண்ணி 8ல கொண்டு வந்திருப்பாங்க 2021 இல்லையா? ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்குன்னே நமக்கு வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்ப பாத்தீங்களா 2 days முன்னாடி ஒருத்தர் வந்து பயங்கரமா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு, பாத்தீங்களா? ராசா யாருமே பாக்கலையா? ராசாவா? எதுங்க?
அவரேதான். அதாவது அவங்க வந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் விட போறாங்களாமா. அப்போ ஒய்ஃப் கூட மட்டும் இல்லாம லவர் கூடயும் வந்து ஃப்ரீயா போய்க்கலாமாமா. ஓகேவா? ஆண்கள் அப்படின்னா ஃபயர் வருது பாத்தீங்களா? ஓகே, ரைட். சோ அப்போ வந்து இந்த விடியல் பயணம் இந்த பேர் எப்ப சேஞ்ச் பண்ணாங்க? 2023 August 2023 ஆகஸ்ட் 15 அப்பதான் இந்த நேம் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் ஃபார் வாய்ஸஸ் ஆஃப் விமன். சோ இதுக்கு தான் நமக்கு எது இருக்கும்? இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸோட நேம் என்ன? சகி. எஸ், சகி. ஓகேவா? சோ நமக்கு இந்த ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் நேம் என்ன? தோழி. 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 ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட், இந்த தோழி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023 ஜூலை. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இது எப்ப கொண்டு வந்தாங்க? பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 இல்லையா? சோ ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது கோல்ட் காயின் ஸ்கீம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தங்க நாணய திட்டம் இந்த பெண் குழந்தைகளுக்காக. ஸோ அட் த ஸ்டேட் லெவல் இதுல 27 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா 28 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுல தமிழ்நாடு கோல் 5 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கோர் வந்து 53 இருக்கு. ஸோ நேஷனல் ஆவரேஜ் வந்து 49 தான். ஸோ தமிழ்நாடு வந்து அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஃபேமிலி பிளானிங் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 4th பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ 86.1% ஆஃப் கரண்ட்லி மேரிட் விமன் ஹேவிங் த ஃபேமிலி பிளானிங் நீட்ஸ் மெட் த்ரூ மாடர்ன் மெத்தட்ஸ். ஓகேவா? இந்த திருமணமான பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 86.1% வந்து ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கறது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 4th பிளேஸ்ல இருக்கும். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1952ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல 56. ஓகேவா? 1956ல வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, நம்ம ரீசெண்டா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஆண்களுக்கான இந்த ஃபேமிலி பிளானிங் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க தமிழ்நாட்டுல? கர்நாடகா. தமிழ்நாட்டுல இருக்க டிஸ்ட்ரிக்ட் நான் இருக்க டிஸ்ட்ரிக்ட் தான். ஈரோடு. நான் ஈரோட்ல திருப்பூருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி இந்த டீடைல் எல்லாம் தெரியுமான்னு கேட்கணும்ல. ஓகே, திருப்பூர் அங்க வருங்க. கன்னியாகுமரி அது என்னோட சொந்த ஊருங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விமென்ஸ் டெசிஷன் மேக்கிங் பவர். ஸோ அப்போ பெண்கள் வந்து முடிவெடுக்கிற திறன்ல தமிழ்நாடு வந்து 92.8% வந்து மேரிட் விமன் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் 3 key household decisions. ஸோ இதுல அப்படின்னா their own health care, major household purchases, visit to the family or relatives. ஸோ இந்த 3 விஷயத்திலயுமே வந்து பெண்கள் வந்து டிசைட் பண்றாங்களாமா. ஸோ 92.8%. ஸோ பண்றீங்களா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6th. ஸோ கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன். ஸோ விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படிங்கிறது எந்த அதிகாரத்துல வருது? ரெண்டாவது அதிகாரமா எது? வான் சிறப்பு. ஓகேவா? ஸோ அதுலதான் நமக்கு இது வரும். அப்போ தமிழ்நாடு வித் இட்ஸ் வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட். ஓகேவா? நமக்கு வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்போட தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த TNIAMP ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது TNIAMP. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. அப்போ இதுக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க? நம்மளோட நீர் பாசனத்துக்கு எல்லாமே வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா இந்த பாயிண்ட்? இந்த இது என்னன்னா தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே போல ஸ்வச் பாரத் அபியான், ஜல் ஜீவன் மிஷன், இன்டெகிரேட்டட் சானிட்டரி காம்ப்ளெக்சஸ் ஃபார் விமன் ஆர் எனேபிளிங் த ஸ்டேட் டு என்ஷோர் சானிடைசேஷன், அதாவது சுகாதாரத்தை எல்லா லெவல்லையும் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு ஸ்வச் பாரத் அபியான் இருக்கு, ஜல் ஜீவன் மிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வச் பாரத் அபியான் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்?
2014. அதான் ஸ்வச் பாரத் மிஷன் 2014 அக்டோபர் 2ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து 15 இண்டிகேட்டர்ஸ் இங்க இருக்கு. சென்ட்ரல்ல பார்த்தோம் அப்படின்னா 13 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 81.87% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ரிசீவ்ஸ் சேஃப் அண்ட் அடிக்குவேட் ட்ரிங்கிங் வாட்டர் வித்தின் premises through piped water supply. ஓகேவா? 81.87% அப்படிங்கிறது. அடுத்தது ரூரல் சானிடைசேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குதாமா. ஸோ அந்த ரீசன்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த குடி தண்ணீர் ரிலேட்டடா ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல தென் மாவட்டத்துல எந்த மாவட்டம் ஃபர்ஸ்டா இருக்கும்? சவுத்துல திருநெல்வேலி. ஓகேவா? திருநெல்வேலி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்கும். ஸோ ரூரல் சானிடைசேஷன் கிராமப்புற சுகாதாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? 100% டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது 100% ஓடிஎஃப் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் சானிடைசேஷனை பொறுத்த வரைக்கும், பள்ளி சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3rd பெஸ்ட் பர்ஃபார்மர் இன் இந்தியா. ஓகேவா? 3வது பெஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும். 99.6% இது ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேர்ள்ஸ் டாய்லெட்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கு அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூல் சானிடைசேஷன்ல 3rd, ரூரல் சானிடைசேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அஃபோர்டபுள் கிளீன் எனர்ஜி. ஸோ இது வந்து கோல் நம்பர் 7 இல்லையா? ஸோ நமக்கு வந்து நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. ஸோ நமக்கு 11th புக்லயே கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் புக்ல. ஸோ அதுதான் ஒரு நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லா வளங்களும் பெற்று இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரொபஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி டு ஆல். ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் மின்சாரம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் இல்லையா? ஸோ மோர் தேன் 50% ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் த ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஸோ நமக்கு வந்து 50%க்கும் அதிகமானது வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமா நம்ம வந்து பெற்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் சோர்சஸ் தேங்க்ஸ் டு இட்ஸ் ஹைட்ரோ பவர் அண்ட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். அப்போ வந்து நம்ம நீர் மின்சாரம், காற்று ஆலை மூலமா மின்சாரம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆல்சோ வித் ஸ்கீம் சச் அஸ் இன்டெகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஸோ கிரீன் காரிடார் ப்ராஜெக்ட், இந்த பசுமை திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த முஃப்த் பிஜிலி யோஜனா எப்போ சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க? சூர்யா கர் முஃப்த் பிஜிலி யோஜனா. ஸோ அந்த ஸ்கீம் ஞாபகம் வைக்கிறதுக்கு கூட ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கணும். இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? ஸ்கீமே ஞாபகம் இல்லைங்கிறீங்களா? ஸோ அயோத்தி ராமர் கோயில் எந்த வருஷம் ஓபன் பண்ணாங்க? 2023 24. ஓகேவா? 2024 ஜான்வரியில வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான்வரி லாஸ்டா. ஸோ அந்த டைம்ல இதை அனௌன்ஸ் பண்ணி பிப்ரவரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஸ்டேட் எய்ம் டு பிகம் மோர் சஸ்டைனபிள் இன் த பவர் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம வந்து பவர் எடுக்கிறதுலாம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இதுக்கு 7 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா 5 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டு கரண்ட் எத்தனை வோல்ட் இருக்கும் இந்தியால? 220 220 230 வோல்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லையா? தான் வந்து நமக்கு ஹவுஸ் ஹோல்டு. அண்ட் இந்த ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிஃபிகேஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் ஆக்சஸ் டு கிளீன் குக்கிங் ஆயில் அப்படிங்கிறது. ஸோ எல்பிஜி பிளஸ் பிஎன்ஜி connections exceed the total number of household more than 100% coverage. ஸோ நமக்கு வந்து இந்த எல்பிஜி யூசேஜ், அந்த பிஎன்ஜி யூசேஜ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 100% எல்லாருமே வந்து கிளீன் குக்கிங் ஃபியூயல் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. ஓகேவா? ஸோ நம்மளோட பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும். ஓகே, ஸோ இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள், ரிப்பீட்டடா நிறைய டைம் கேட்டிருப்பாங்க இது. ஸோ இது வந்து எந்த அதிகாரத்துல வருதுன்னு தெரியுமா? எஸ், இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும். செல்வம் எப்படி இயற்றிக்கிறது, அதாவது அதை எப்படி நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறது
ஐ மீன் அதை சம்பாதிக்கிறது, இயற்றல், ஈட்டல், அதை இன்னும் அதிகமா பெருக்கிறது, அதை பெருக்கி எப்படி காத்துக்கிறது, அதை காத்து வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை திருப்பி வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா ஜாப் ரிலேட்டடா இதுலதான் நமக்கு ஸ்கில்ஸ் அக்யர் த்ரூ நான் முதல்வன். ஸோ நான் முதல்வன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? 2022 March 1. 2022 March 1. சாட்பாட் நேம் என்ன? இளையா. இளையா. சோ இதுக்கு கீழே தான் நமக்கு ஸ்கவுட் அப்படிங்கிறது ரீசெண்டா தொடங்கி இருப்பாங்க. வெற்றி நிச்சயம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஸ்கவுட் ஃபுல் ஃபார்ம் என்ன? Scholarship for undergraduate. ஸ்காலர்ஸ்னு தானக்கா வரும். ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஸ். ஆமா, ஸ்காலர்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட்ஸா? எஸ், அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறது. ஓகே. சோ இதுதான் வந்து நமக்கு ஸ்கவுட். டேலண்ட், அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட். ஓகே, ஸ்கவுட். ஃபைன். நமக்கு இந்த வெற்றி நிச்சயம்ல ஒரு ஆப் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பேர் என்ன? ஸ்கில் வேலட். ஸ்கில் வாலெட். ஓகேவா? சோ இப்ப நான் முதல்வன் அப்படின்னா எல்லாமே கரெக்டா டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். தமிழ்நாடு இஸ் பிகமிங் மாடல் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் பிசைட்ஸ் தமிழ்நாடு இஸ் இம்ப்ளிமெண்டிங் நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க நீட்ஸ்? 2012 to 13. சோ இது எப்படி பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க இப்போ? நிமிர்ந்த நில். ஓகேவா? இது ஃபுல் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், நிமிர்ந்த நில் அப்படிங்கிறது. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அடுத்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் PMEGP எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2008. எஸ், 2008ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து இந்த ஒர்க் ரிலேட்டடா எல்லாம் வந்து இதெல்லாம் கொண்டு இந்த ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அங்க 23 இண்டிகேட்டர்ஸ், இங்க இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா 26 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த 15ல இருந்து 59 வயசு வரைக்கும் தான் நமக்கு வேலை செய்வாங்க. சோ 60+ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டிபெண்டிங் பீப்புள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போயிருவாங்க. யாரையோ ஒருத்தரை வந்து சார்ந்து வாழக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்க. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் டிராப்டு ஃப்ரம் 7.2ல இருந்து 4.8% கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கம்மியா இருக்காமா. சோ ரீசெண்டா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அன்எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்காங்க? குறைந்த வேலை வாய்ப்பு. ஹரியானா. செகண்ட் போன தடவை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட், இந்த தடவை செகண்ட். எஸ், கேரளா. ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா கேரளா தான் வேலையின்மையில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. இந்த டைம் செகண்ட் பிளேஸ். ஹரியானா அவங்களும் ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து ஏடிஎம் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஓகேவா? நம்ம இந்தியால தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ தமிழ்நாடு இஸ் த செகண்ட் பெஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி மெஷர்ட் பை ATMs per 1 lakh பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ 1 lakh பாப்புலேஷனுக்கு அதிகமான ATMs அப்படிங்கறது அவைலபிளா வச்சிருக்கிறோமா 39.05. ஓகேவா? இந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது விமென்ஸ் பினான்சியல். சோ அப்ப ATMல வந்து செகண்ட் பிளேஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. விமென்ஸ் பினான்சியல் எம்பவர்மெண்ட். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் 1. ஓகேவா? 58.59%. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. சோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. 2015 2014 டேட்? 2014. எஸ், ஆகஸ்ட் 28. ஓகேவா? ஆகஸ்ட் 28 2014ல தான் அவங்க வந்ததுமே ஐ மீன் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததுமே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இன் தமிழ்நாடு விமன். சோ எல்லாருக்கும் வந்து அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் இல்லையா? சோ தமிழ்நாடு இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படிங்கிற திருக்குறள். சோ இதுதான் வந்து இந்த 9th சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல III. அப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஸ்கீம்ஸ் MSME அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டம்.
அதுக்கப்புறம் மாஸ் ரேபிட் டிரான்சிட் ஸ்கீம், அதாவது இதான் அந்த மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அந்த 10th புக்ல இந்த பேர் கொடுத்திருப்பாங்க, பறக்கும் தொடருந்து திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ஃபர்ஸ்டா இந்தியால எங்க கொண்டு வந்தாங்க, எந்த இயர்? அதான் அங்கே மெட்ரோ கல்கத்தா. இயர் 1980. 4 ma'am. எஸ் 4. ஓகேவா, 1984ல கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ்ல மெட்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபங்க்ஷன்? 2015ல இது கொண்டு வந்திருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட். 2017ல இருந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா. So along with rapid IT and tidal parks, so Tamil Nadu state is providing an all-encompassing services in the industry, innovation, infrastructure, landscape அப்படிங்கிறது. To measure the performance of goal 9, 12 indicators நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ சென்ட்ரல் லெவல்ல பார்த்தோம்னா 17 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டி லீடர்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கிறோம். பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? சாலை மேம்பாட்டு திட்டம் 2000. ஓகேவா, 2000ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. PMGSY அப்படின்னு கேட்டாலும் தெரியணும். ஸோ எப்படி கேட்டாலும் இந்த ஸ்கீம் தெரியணும். இப்பெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துதான் கேக்குறாங்க, அதனால ஷார்ட் ஃபார்மும் சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங் இனோவேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ இனோவேஷன் புதுமை அப்படிங்கிறதுல எடுத்துட்டோம்னா 15.69 ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இந்த இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா, நம்ம இந்த புதுமைகள் கண்டுபிடிப்புல பார்த்தோம் அப்படின்னா டாப் ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேர், டாப் ஸ்டேட்ல ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்டா இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 5th பெஸ்ட் ஸ்டேட். ஓகேவா, 5வது மிக சிறந்த மாநிலமா நம்ம இருக்கோம் உற்பத்தி துறையில வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல. 16.77% வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டிஜிட்டல் இன்க்ளூசிவ்லி சாம்பியன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 98% ஆஃப் இன்ஹாபிட்டட் வில்லேஜஸ் ஹாவ் 3G 4G மொபைல் இன்டர்நெட் கவரேஜ். ஸோ இந்த குக் கிராமங்கள் இருக்கு இல்லையா, ஸோ குக் கிராமங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 98% வந்து இந்த 3G 4G இன்டர்நெட் கவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஓகேவா, நான் இருக்கிற இடத்துல ஒழுங்கா 5G கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, 4G ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, குக் கிராமங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா? இல்லையா? ஓகே, ஸோ 98% வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேனுஃபேக்சரிங்ல 5th பெஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. பர்சன்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க, 16.77%. டிஜிட்டல் இன்க்ளூசிவ்லி சாம்பியன்ல 98%. நோட் பண்ணிட்டீங்களா? அது ஓகே. ஸோ ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா அப்பவே கேட்டுருங்க. ஓகேவா, ஸோ அடுத்த 10வது பார்த்தோம் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். ஸோ இது எந்த அதிகாரத்துல வருது? பெருமை. பெருமை. எந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த திருக்குறள் சொன்னாங்க? டிவிகே. ஓகே, ரைட். ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேவா, அதானே, என்னடா இன்னும் ஆனந்த் வரலையேன்னு பார்த்தேன். ஓகே, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு என்ஷூரிங் ஈக்வாலிட்டி அட் ஆல் லெவல்ஸ் அக்ராஸ் ஆல் ஜெண்டர், creed, caste and religion. ஓகேவா, ஸோ நம்ம எல்லா விஷயத்துலயுமே வந்து இந்த இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ டு திஸ் த ஸ்டேட் இஸ் ப்ரொமோட்டிங் ரிசர்வேஷன் இன் த ஸ்கூல் ஆர் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், implementing scheduled caste, scheduled tribes, subplans with appropriate budget and stringent measures against crime committed to grounds of caste, creed and religion. ஸோ என்ன அப்படின்னா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாத்தையும் நல்லபடியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேறுபாடுகள்னால நடக்கிற கிரைம், ஜாதி வேறுபாடுகள்னால நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஜாதி வேறுபாடுகளை பள்ளிகள்ல களையிறதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்கல்ல, குழு, கமிட்டி, யாரு? சந்துரு தலைமையிலான கமிட்டி. ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷன் படிதான் எந்த நேம் கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோயஸ்ட் இன்கம் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. ஸோ ஜின்னி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க 0.1 இண்டிகேட்
எக்ஸப்ஷனலி லோ இன் இன்கம் இன்இக்வாலிட்டி அண்ட் ஸ்ட்ராங் இன்க்ளூசிவ்னஸ். அந்த இதுல இருக்கு இல்லையா இன்க்ளூசிவ்னஸ், நமக்கு இன்கம் இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதை வந்து ஜினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க 0.1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து விமென்ஸ் லீடர்ஷிப் இன் லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஸோ நமக்கு வந்து 50% விமன் ரிசர்வேஷன் எப்போ கொடுத்தாங்க தமிழ்நாட்டில்? 2008. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட் எந்த இயர்? பீகார். இயர்? இயர் 2006. எஸ் 2006. ஓகேவா? நமக்கு 10 years முன்னாடியே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 52.99% seats in Panchayat Raj institutions are held by women, reflects high female political participation and empowerment. ஓகேவா? 52.99%. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுலயுமே நமக்கு வந்து 59% ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் டு மேல் ஒர்க்கர்ஸ். அந்த ரேஷியோ அப்படிங்கிறது 59% இருக்காங்களாமா மேல் ஒர்க்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது. நமக்கும் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 11th ஒன் பார்த்தோம் அப்படின்னா பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கோட்டல் ஆற்ற விளைவது நாடு. ஓகேவா? சோ பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு அப்படிங்கிறது. சோ இது நாடு அப்படிங்கிற திருக்குறள்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதிகாரத்துல பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு several flagship programs to improve the livelihoods of the people living in urban areas. ஸோ நமக்கு வந்து நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் நோட்டபிள் ஸ்கீம்ஸ் இன்க்ளூட் தமிழ்நாடு அர்பன் ஃபிளாக்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் TUFIP அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ TUFIP ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, தமிழ்நாடு அர்பன் ஃபிளாக்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? TUFIP. அடுத்தது தமிழ்நாடு அர்பன் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ரீஸ்டோரேஷன் ஆஃப் ரோட்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் அண்ட் வாட்டர் சப்ளை. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இன்டெகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. கப்பிள் வித் ஃபியூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ், நேம்லி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா? 2015. இந்திரா ஆவாஸ் யோஜனா தான் 1985. ஓகேவா? இது வந்து 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஜூன் 15 நினைக்கிறேன் டேட்டு. ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல் அண்ட் ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஸோ ஸ்மார்ட் சிட்டி மிஷனும் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு. எய்ம் தட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இன்க்ளூசிவ் சேஃப் ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள். ஓகே, எதுக்காக எய்ம் அப்படின்னா அந்த நம்ம எல்லாத்துலயுமே ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 இண்டிகேட்டர்ஸ் இங்க இருக்கு, அங்க 13 இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். இந்த பிக்சர் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? 11 அப்படிங்கிறது என்னன்னு மறந்துச்சு அப்படின்னா இந்த 11 அப்படிங்கிற நம்பரும் இந்த பில்டிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அப்ப வந்து அந்த சிட்டி அப்படிங்கறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. ஓகே, அந்த பிக்சர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஏதாவது படிக்கிறீங்கன்னா அந்த பிக்சரா வச்சு படிச்சீங்க அப்படின்னா மறக்காது, ஈஸியா ஞாபகம் இருக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி வே டு அந்த மெமரியில வச்சுக்கிறதுக்கு ஈஸி வே. ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 100% source segregation coverage. So 99.87% of wards have achieved 100% source segregation. SBM urban. So இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100% பெஸ்டாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்ட் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸீட்ஸ் டார்கெட். ஸோ நம்ம வந்து 100% எல்லாம் தாண்டி இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அர்பன் ஏரியாஸ்ல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியதான் இல்லையா? நமக்கு அர்பன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்லயே வந்து இப்போ ஒரு 2 BHK 3 BHK அப்படின்னா எல்லா ரூம்லயுமே வந்து நமக்கு அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் பில் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அதுல நமக்கு வந்து டார்கெட் வந்து எக்ஸீட் ஆயிட்டோம் அப்படின்னு அதிகமாவே போயாச்சு. அடுத்தது ஸ்ட்ராங் ஹவுசிங் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.9% of urban households live in kacha houses. ஓகேவா? நெக்லிஜிபிள் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 0.9 சாரி, அந்த குவாலிட்டி கம்மியா இருக்கிறது கம்மியா இருக்கா? 0.9%. கச்சா ஹவுசஸ்னா என்ன யாருக்காவது தெரியுமா? கச்சா ஹவுசஸ்
கச்சா மேங்கோ தான்க்கா ஞாபகம் வருது. கச்சா ஓகே ஸ்லம் ஏரியா ஓகே ஃபைன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஸோ அந்த இது வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா 0.9% கச்சா மேங்கோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பலகுடை நீழலும் பங்குடை கீழ் காண்பார் அழகுடை நீழலவர் ஓகேவா ஸோ 12th இது ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓகேவா ஸோ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ த ஸ்கீம் சச்சஸ் கலைஞர் இன் ஆல் வில்லேஜ் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ இப்போ தான் பார்த்தோம் 23 May 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரைலேண்ட் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த ஸோ இது தமிழ்ல என்ன ஸ்கீமு முதல்வரின் ஏதோ ஒரு மேம்பாட்டு இயக்கம் தரிசு நில மேம்பாட்டு இயக்கம் நினைக்கிறேன் ஸோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரை லேண்ட் டெவலப்மெண்ட் மிஷன் தெரியலையா ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021-22 அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரைலேண்ட் டெவலப்மெண்ட் மிஷன் ஸோ அந்த தரிசு நில மேம்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது 2021-22 பட்ஜெட் ஸோ அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆன் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அலாங் வித் ஸ்வச் பாரத் மிஷன் ஸோ நமக்கு வந்து இந்த வேஸ்ட் அப்படின்னாலே நமக்கு எது கூட தான் வரும் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் கூட தான் வரும் ஓகே இது 2021-22 அண்ட் எய்ம் அட் என்ஷூரிங் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் இன் ஆல் எக்கனாமிக் செக்டர்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் ஸோ இந்த காலநிலை மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கியிருப்பாங்க பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் காலநிலை மீட்பு இயக்கம் கிளைமேட் ரெஸ்டோரேஷன் மிஷன் 2022 டிசம்பர் ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த பசுமை தமிழ்நாடு காலநிலை இயக்கம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 2022 அந்த இது ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா நெய்தல் மீட்சி இயக்கம் எப்போ தொடங்கினாங்க டிஎன் ஷோர் 25 டிஎன் ஷோர் இப்போ தானே 2025 பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ டிஎன் ஷோர் சாரி 24 தான் February 19 2024 ஓகேவா February 19 2024 நெய்தல் மீட்சி இயக்கம் 24 February 24 தான் 2024 ஸோ இதுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமா ஃபண்டு வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் ஓகேவா அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல எத்தனை கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது 14 இருக்குது ஓகேவா ஃபைன் ஓகே ஸோ 2023ல பாத்தீங்கன்னா நமக்கு மிஷ்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா மிஷ்டி மேங்க்ரோவ்ஸ்க்காக கொண்டு வந்தது அதே மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ் ஓகேவா மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ் எழுதி காமிக்கணுமா மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் இது வந்து அந்த டைம்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல மிஸ்டி எழுதிட்டீங்களா எல்லாரும் மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம் ஓகே ஃபைன் ஸோ அப்புறம் மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க 3 December 2021 23 December 2021 இதுக்கான ஆப் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு தெரியுமா மீண்டும் மஞ்சப்பை எஸ் 2023ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஸோ எய்ம்ஸ் டு ரெடியூஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டுல பேன் பண்ணது எப்போ July 1, 2019. January 1, 2019. January 1, 2019 அங்க சென்ட்ரல்ல
2022 June. 22. எஸ் 2022 ஜூலை 1 வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிவைவிங் ட்ரெடிஷ்னல் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸ் அண்ட் fostering sustainable consumption habits besides to conserve water, ensure its availability in the forthcoming generation. ஸோ நம்ம வந்து நம்மளோட வரப்போற நம்மளோட சந்ததிக்காக எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். நம்மளோட தண்ணி ஆகட்டும், இப்ப நம்மளே எல்லாத்தையும், நமக்கே தண்ணி கரெக்டா இல்லை இல்லையா, நம்மளே எல்லாத்தையும் உறிஞ்செடுத்துட்டா நம்மளோட வருங்கால சந்ததிக்கு வந்து இருக்காது. அப்ப அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட காலநிலை வந்து இருக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு காலநிலையை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த கிரீன் வால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஆப்பிரிக்கால வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இங்க நமக்கு ஆரவல்லிய மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரீஜியன்லயும் அந்த கிரீன் வால் ப்ராஜெக்ட் மாதிரியே நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ கிரீன் வால் அப்படின்னா இப்ப அந்த இடத்துல எவ்வளவு மரங்களை வெட்டுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு அந்த ஒரு காம்பவுண்ட் மாதிரி, ஆனா காம்பவுண்ட் மாதிரி என்னன்னா மரங்களை வந்து நட்டு வைக்கணும். ஸோ அது வந்து காலப்போக்கில் ஒரு வால் மாதிரி நமக்கு கிரியேட் ஆயிரும் இல்லையா, ஒரு சுவர் மாதிரி. ஸோ அதுதான் வந்து அந்த கிரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எப்ப தொடங்கினாங்க? ஸ்கூல் புக்ல இருக்குமே. 2016ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஜல் ஜீவன் மிஷன் நமக்கு தெரிஞ்சதுதான். எப்ப தொடங்கினாங்க? 2019 ஆகஸ்ட் 15ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அரௌண்ட் இங்க வந்து 15 இண்டிகேட்டர்ஸ், அங்க பாத்தீங்கன்னா 14 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா SDG 12 ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நம்மளோட ஸ்கோர் வந்து 63 இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 63 to 78. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட SDG ரேங்கிங். ஃபர்ஸ்ட் வந்து 78தான் வந்து யாரு இருப்பாங்க? உத்தரகாண்ட், கேரளா இருப்பாங்க 17, நம்மளும் வந்து 78. அடுத்து 100% மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ தமிழ்நாடு 100% ஆஃப் பயோமெடிக்கல் கருவுகளை வந்து இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ okay. So கேக்குதா? ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த 100% பயோமெடிக்கல் வேஸ்ட், ஓகேவா, இந்த உயிரி கழிவுகள் இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து வேஸ்ட் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றதுல நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிமம் நைட்ரஜன் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ நமக்கு தெரியும், நமக்கு அக்ரிகல்ச்சர்ல பார்த்துட்டோம் அப்படின்னா NPK அப்படிங்கிறது இது பண்றோம்ல நம்மளோட ஃபர்டிலைசர். ஸோ NPK-னா ஃபுல் ஃபார்ம் என்ன? பாஸ்பேட் பொட்டாசியம். எஸ், நைட்ரோஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் அப்படிங்கிறது தான் NPK அப்படிங்கிறது. ஸோ அந்த யூசேஜ் வந்து நமக்கு 59.84% வந்து நைட்ரஜன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பேலன்சிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேட்டாலாம் ரொம்ப நம்ம டெப்தா இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 13வது. ஸோ இந்த 13வதுல இருந்து வரக்கூடியதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நமக்கு கிளைமேட் ஆக்ஷன் இல்லையா. ஸோ என்விரான்மெண்டல் ரிலேட்டடா வர்றதுலாம் இம்பார்ட்டன்ட். ஸோ கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருக்குறளும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான்.
சோ அப்போ நம்ம இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சச்சஸ் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், ஓகேவா, டிஎன்சிசிஎம் அப்படிங்கிறது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. எப்ப தொடங்குனாங்க? தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல என்விரான்மெண்டல் பட்ஜெட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 9 2022, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 9 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சோ நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, அந்த காலநிலை ரிலேட்டடா வரக்கூடியது எல்லாமே இந்த டைம் பீரியட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. சோ தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்ச் 31 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்டே, ஓகேவா. இது வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதுல சில சேஞ்சஸோட திருப்பி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 9 2022, இந்த டேட் இருக்கு இல்லையா, இதே டேட்ல தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அகெயின். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். டிஎன்சிசிஎம், டிஎன்எஸ்ஏபிசிசி கொடுத்து கேட்பாங்க கண்டிப்பா. தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், டிஎன்சிசிஎம், ஓகேவா, அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சிமிலர் டு த இந்தியாஸ் நேஷன் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா, நம்மளோட நேஷனல் லெவல்லையும் அந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன், ஸோ டிஎன் ஷோர் இப்பதான் பார்த்தோம். என்ன டேட் பார்த்தோம்? பிப்ரவரி 19. பிப்ரவரி 19 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ். Or enabling the stakeholders in the climate change and adaptation sector to make robust action to combat climate change and its effects across the sectors. So நமக்கு வந்து இந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட காலநிலை மாற்றத்துல முக்கியமான பங்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லபடியா இருக்கு அப்படிங்கறதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 இண்டிகேட்டர்ஸ் ஸ்டேட் லெவல்லையும் 7 இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்லையும் இருக்குது, கோல் 13 பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நம்ம கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் அதிகமா வந்திருக்கும். நம்ம வந்து முன்னணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேங்க் வந்து 1 கிளைமேட் ஆக்ஷன், ஓகேவா, காலநிலைக்கான இதெல்லாம் எடுக்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 81, ஓகேவா, ஸ்கோர் வந்து 81, driven by innovative schemes and cross sector climate programs அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸ்கோர் போட்டுக்கோங்க, ரேங்க் என்ன அப்படிங்கறத போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ராங் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ். ஸோ நம்ம வந்து பேரிடரை எதிர்கொள்றதுக்கு எந்த அளவுல தயாரா இருக்கும் அப்படிங்கறதுல தமிழ்நாடு வந்து 3rd பெஸ்ட் ஸ்டேட்டா இருக்குது. அண்ட் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இண்டெக்ஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 24.5, ஓகேவா. ஸோ நமக்கு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2005 டேட் 23. எஸ், டிசம்பர் 23 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுக்கு 2 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும்ல, என்னலாம்? 1077 1070. எஸ், 1070 1077 அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா. சோ இதுவும் முக்கியமானது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்போ ஸ்ட்ராங் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்ல பேரிடரை எதிர்கொள்றதுக்கான வலிமையான அந்த இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா 3rd பிளேஸ்ல இருக்கிறோம், 24.5 நம்மளோட ஸ்கோர். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி பவர் ஹவுஸ் அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருக்கு இல்லையா, 56.19% of the state total energy comes from renewable sources, a major milestone in sustainable energy transition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து 56.19% அளவுக்கு நம்மளோட இது நம்ம எனர்ஜி வந்து எடுத்துக்கிறோம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இருந்து. ஹை இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்டல் காம்ப்ளைன்சன்ஸ் பாத்தீங்கன்னா 99.34% of industries in Tamil Nadu comply with environmental standards, reflecting strong regulatory enforcement and green industrial growth. ஓகேவா. சோ நம்மளோட தொழிற்சாலைகளும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பண்றாங்க அப்படிங்கிறது அதுல 99.34% இருக்கும். சோ இதுதான் எந்த ட்ரிபுனல் வந்து அண்டர்ல வரும்?
இதெல்லாம் பசுமை தீர்ப்பு எந்த பசுமை தீர்ப்பாயம். சோ கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? பசுமை தீர்ப்பாய சட்டம். ம் 2010 ஓகேவா. சோ இதெல்லாம் வரக்கூடாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து மீன் நொடுத்து நெல் குவையி மிசை அம்பியின் மனை மறுக்குன்னு. ஓகேவா. சோ இது வந்து புறநானூறு. ஓகேவா. இது வந்து பாத்துக்கோங்க. லைஃப் பிலோ வாட்டர். ஓகேவா. நமக்கு இங்கேயும் மீன் இருக்கு, அங்கேயும் மீன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வேரியஸ் இன்டர்வென்ஷன்ஸ் டேக்கன் டு கன்சர்வ் மேங்க்ரூவ்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த மேங்க்ரூவ் காடுகள் அந்த அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் கோஸ்டல் வாட்டர் ஸ்ட்ரெச், ஃபிஷரிஸ் அண்ட் பயோஸ்பியர். ஸோ இதுக்கெல்லாம் தான் நமக்கு வந்து நெய்தல் மீட்சி இயக்கம் டிஎன் ஷோர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷலி டிசைன் டு ப்ரொடெக்ட் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். ஸோ நமக்கு வந்து அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கிறது. அண்ட் அந்த லைவ்லிஹுட்ஸ் அரௌண்ட் கோஸ்டல் ஏரியா. ஸோ இந்த கடலோரத்துல வாழக்கூடிய அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இன்க்ளூடிங் enhancing the climate resilience across 14 coastal districts. ஓகேவா. அந்த 14 கடலோர மாவட்டங்கள்ல நம்ம வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல் வாட்டர் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 27.39 மைக்ரோமோல் பர் லிட்டர் அப்படிங்கிறது இருக்குது குவாலிட்டி லெவல். ஓகேவா. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. சோ நெக்ஸ்ட் லைஃப் ஆன் லேண்ட். இதுக்கு திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. தள்ளா விளையுள்ளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு அப்படிங்கிறது. சோ லைஃப் ஆன் லேண்டு. ஸோ இதுக்காக தான் நம்ம கிரீன் கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட கிரீன் கவர் வந்து 23.31 இருந்து இப்போ 24.47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஏதோ ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கணும். 24.47% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கத்தினால இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? செப்டம்பர் 25, 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சோ இது டார்கெட் எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க? 33. செப்டம்பர் 24 தானே? செப்டம்பர் 24. ஓகே. செப்டம்பர் 24. ஓகேவா. செப்டம்பர் 24, 2022. ஸோ டார்கெட் வந்து 33% அளவுக்கு நம்ம பசுமை காடுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சிருக்காங்க. அதுலதான் வந்து நமக்கு 24.47% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதுலயும் டிஎன் ஷோரு இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் கவர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2021ல வந்து 20.27 அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேவா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 20.31% இருக்காமா 2023ல. ஸோ இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரீ கவர். ஸோ ட்ரீ கவர் இந்த காடுகள் மரங்கள் வந்து பரவி இருக்கிறது. இது 2021ல ரொம்ப கம்மியா இருந்து 3.40. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4.13%. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்மா நமக்கு. ஓகேவா. அஃபிஷியல் சோர்சஸ்ல உள்ள டேட்டாஸ். அடுத்தது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் கேசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலயே நம்ம வந்து விலங்குகளை பாதுகாக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் இம்ப்ரூவ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ரெடியூஸ் வயலேஷன்ஸ் இன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் வந்து அத்துமீறல்கள்ல வந்து நல்லபடியாவே அத்துமீறல்கள் நடக்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்று நாடென்ப நாட்டின் தலை. ஓகே. ஸோ இதுல இருக்க திருக்குறள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. புறநானூறு பாட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வித் பெஸ்ட் லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பாலிசிஸ் can upholding the rights of every person and reduce the cognizable crimes committed against children, men and women and the third gender. ஓகேவா. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து குழந்தைகள், பெண்கள், அதுக்கப்புறம் ஆண்கள், ஸோ எல்லாருக்கும் எதிராகும் தேர்ட் அந்த டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இவங்களுக்கு எல்லாம் எதிராக நடக்கக்கூடிய கிரைம்ஸை கம்மி பண்றதுக்காக இங்க சட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்சோ வித் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் சச் அஸ் த ஆதார், ஃபேர் பிரைஸ் ஷாப் கார்டு.
ஸோ நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, நம்மளோட ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ஐடி, லைசன்ஸ், அமங் அதர்ஸ் பீப்புள்ஸ் ரைட்ஸ் டு டெமோக்ரஸி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி ஆர் ப்ரொடெக்டட். ஸோ இதன் மூலமா நம்மளோட சுதந்திரம், நமக்கான அந்த சமநிலை, ஸோ இது எல்லாத்தையுமே, சமத்துவம் எல்லாத்தையும் பாதுகாத்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ல வரக்கூடியது. ஸோ சைல்டு வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தை நலம். ஓகேவா, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 98.3% ஆஃப் தர் பர்த் ரெஜிஸ்டர்ட், ரிஃப்ளெக்டிங் ஸ்ட்ராங் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சைல்டு ப்ரொடெக்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம எதுக்காக இந்த குழந்தைங்களை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் அவங்களால கொண்டு வர முடியும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காக தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது, ஒரு சென்சஸ் எடுக்கிறதாகட்டும், இல்லைன்னா வேற ஒரு நம்ம ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாம் கவர்மெண்ட் எதுக்கு கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான், நமக்கு ஏத்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும், சோ நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், சோ நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அதுக்காக தான் பண்ணுவாங்க. அப்ப அது வந்து 98.3% அளவுக்கு சைல்டு வெல்ஃபேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குட் கவர்னன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் இன் கரப்ஷன் கேசஸ். சோ நமக்கு கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க, ஊழல் தடுப்பு சட்டம் 1988. விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் எப்போ? 2014. ஓகேவா, 2014ல விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் வரும். ஸோ அதுவும் கரப்ஷன் ரிலேட்டடானதான். ஸோ ரிடக்ஷன் இன் கரப்ஷன் கேசஸ் பார்த்தோம்னா நமக்கு ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் அதிகமா இருந்திருக்கு, இப்போ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3.4. ஓகே, ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் பார்த்தோம்னா, இந்த மனித கடத்தல் இதெல்லாம் பார்த்தோம்னா 0.07 கேசஸ் பெர் 10 lakh பாப்புலேஷன். ஓகேவா, 10 லட்சம் மக்கள் தொகைக்கு கேசஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வித் ஸ்ட்ராங் விஷன் டு அச்சீவ் 0 கேசஸ் இன் ஹியூமன் டிராஃபிக்கிங். அப்ப ஆட்கடத்தல்ல வந்து நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 0 கேசஸ் தான் இதுல வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ 0.07 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டேட்டாலாம் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். ஸோ தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். ஓகேவா, ஸோ நம்ம வந்து கரெக்டா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு செய்வதற்கு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்ப செலக்ட் பண்றது எப்பவுமே கரெக்டா பண்ணணும். ஓகே, ஸோ ரெக்கக்னைசிங், அப்போ லாஸ்ட் இதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ் அப்படிங்கிறது. ரெக்கக்னைசிங் த நீட் ஃபார் த பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் டு எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்ட் அண்ட் லோக்கலைஸ் SDGs. அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கோலையும் நல்ல கரெக்டா கொண்டு போகணும், நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஸ் வித் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, நம்ம யாரு கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா, அவங்க கூட தான் நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வச்சிருக்கோம். செட் அப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர்ஸ் இன் 2022. ஸோ இதுக்காக அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு மையம் அப்படிங்கிறதே தொடங்கி இருக்கிறோம், SDG ஒத்துழைப்பு மையம். ஓகேவா, நம்மளோட நிலையான மேம்பாட்டு இலக்கு, ஸோ அதை அடையிறதுக்கான ஒரு ஒத்துழைப்பு மையம் எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 2022ல தொடங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு புது டேட்டாவா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? SDGCC சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளேஸ் அ பாலிசி திங்க் டேங்க் ரோல் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ், இன்டர்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் டு SDGs, bring in global best practices in localizing SDGs across sectors and regions. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம எப்படி இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் எல்லாருக்கும் ஒரு திங்க் டேங்க் பாடி, அட்வைசரி பாடி, ஆலோசனை கூறும் அமைப்பா இருக்குதோ, அது மாதிரி இந்த கோலை ரீச் பண்றதுக்கு நமக்கு இந்த மையம் அப்படிங்கிறது ஒரு அட்வைசரி பாடியா செயல்படும். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எதன் மூலமா இந்த கோலை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா 2030க்குள்ள எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூட்டர்.
ஓகேவா. இந்த ஏற்றுமதியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வலிமையான பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ். ஓகேவா. ஸோ எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் ஏற்றுமதி பங்களிப்புல தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்கும். எவ்வளவு ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னா 9.96% அளவு நம்மளோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பட்ஜெட் பவர்ட் பை டொமஸ்டிக் டாக்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 47.76% ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட். ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளோட டாக்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 47.76% அளவுக்கு நம்மளோட ரெவென்யூ இண்டிகேட்டிங் ஸ்ட்ராங் இன்டர்னல் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி. ஓகேவா. நம்மளோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறத டினோட் பண்ணக்கூடியது இதுதான். நமக்கு டாக்ஸஸ் மூலமா இதெல்லாம் வருது அப்படிங்கிறது. அடுத்தது ஹை விட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் கவரேஜ். ஸோ பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் 100%, டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் 80%. ஓகேவா. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுல பர்த் பொறுத்த வரைக்கும் 100 இருக்கிறோம், டெத் வந்து 80% இருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இந்த பிடிஎஃப்ல தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. 70 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட ரேங்கிங் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். ஓகேவா. ஃபைன். நோட் பண்ணிட்டீங்களா. ஸோ நான் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். நான் இதுல எதுவும் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது சாரி ஏதாவது டவுட் இருந்துன்னா கேளுங்க. அந்த எது மார்க் பண்றது எது நோட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா வீடியோ கூட ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா. புரிஞ்சிச்சுல. இதுல ஏதாவது டவுட் இருக்கா. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்கமிங் எக்ஸாமுக்கு இதுல இருந்து டேட்டாஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பா. ஓகே. ஸோ 1 ஆயிடுச்சா. ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு வந்து இதுல யூடியூப்ல வந்து லைவ் இருக்கும். ஓகேவா. ஐ மீன் வைவா இருக்கும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா. ஓகே. அந்த மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் இருக்கும் உங்களுக்கு. அதுல வந்து சோஷியல் இஷ்யூஸ் கவர் ஆகும். ஓகே. அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோஷியல் இஷ்யூஸ் கவர் ஆகும். ஆல்ரெடி படிச்சது ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பட்ஜெட் டேட்டா வரும். அதுக்கப்புறம் வந்து பாலிசி நோட் டேட்டாவும் அதுல வரும். ஓகேவா. ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து வைவா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே. டைமிங் மட்டும் நான் அப்புறமேட்டு சொல்றேன். ஓகே. அப்போ வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல.